நீதிமொழிகள் 21:21. நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார்கள், மேன்மையும் அடைவார்கள். ஒருங்கிணைந்த நற்பண்புகள். வாழ்வில் நல்ல பண்புகளை நாம் பின்பற்றுகிற போது நீடி ஆயுள் கிடைக்கும் என்று சாலமோன் அறிவுரை சொல்கிறான். நேர்மை, இரக்கம், இந்த இரண்டுமே ஒரு மனிதனுக்கு ஆயுளை அதிகரித்து தரும் என்று சொல்கிறான். கிறிஸ்துவும் கூட இந்த உலகிலே வாழ்ந்தபோது என்னை பின்செல் என்று எல்லாரிடமும் சொன்னாலும் கூட நல்ல சமாரியன் உவமையை சொல்லி அதை பின்பற்று என்று சொன்னார். லூக்கா 10:37 வாசித்து பாருங்கள். நீரும் போய் அப்படியே செய்யும். யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறான், பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். 1 யோவான் 3:18. வாழ்வில் நம் செயல்கள் நன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பணி 5 அழகாய் சொல்கிறது, எல்லா உடைமைகளையும் நேர்மையாய் பகிர்ந்து வாழ்ந்த ஒரு சமூகத்திலே நேர்மையற்ற அனனியா, சஃபிரா இருவர் உடனடியாக தண்டிக்கப்பட்டனர் என்று சொல்லி தேவன் தன் பிள்ளைகளின் நேர்மையை குறித்து பெருமைப்படுகிறார். யோபு 2:3 வாசித்து பாருங்கள். என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு பயந்து தீமையை விலக்கி நடக்கிறவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் நிலைத்துள்ளான் என்று தேவன் நற்சான்று அளிக்கிறார். மாத்திரமல்ல, அவனுக்கு ஆயுளையும் அதிகரித்து தருகிறார். யோபு 42:16 சொல்கிறது, தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை அவன் கண்டு அனுபவித்தான் என்று. தேவ வார்த்தைகளை விசுவசித்து நற்பண்புகளை பின்பற்றுகிற போது தாவீதோடு கூட நாமும் பாடலாம். சங்கீதம் 23:6 சொன்னபடி, மெய்யாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் என்னை புடை சூழ்ந்து வரும், தன் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஜெபிப்போம். அப்பா, நேர்மையாக இரக்கத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம் ஆவியானவர் தாமே இதை பின்பற்ற எங்களுக்கு வழி நடத்துவாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.